ஐயோ, என்ன நம்பினி அதுக்குள்ள கைகளை போட்டா? என்ன நம்பினி இப்படி சோறுண்டா உடம்பு ஏனத்துக்கு ஆகுது? இந்த ஒரு சொம்பு மோரையாதும் குடி. இப்பதானே கட்டி தறி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தேவையில்ல இஞ்சி தட்டி போட்டுருக்கிற. நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிட. ஐயோ, அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா, மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா, தேன்மொழிக்கா, மம்மி, சிஸ்டர், பிளீஸ் எவ்வளவு ஒரு கலந்து வெளியே வாங்கலேண்டியா? அம்மா, ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தன் இங்க இருக்கல, இந்த வீட்டுக்கே வரணுமா? போடா அந்த பக்கம். என்ன மிரட்டுற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கார வேறையா? 2 எல்லைக்கு வா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆமா, இவர் ஏரியா சீனா எல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி எடுத்து டொப்பு டொப்பு டொப்புன்னு சுட்டு தள்ளுவாரு. போடா பிச்சைக்கார நாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினி பார்த்து வச்சிருக்க. போடா. அக்கா, கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்க நிலைமைக்கு வந்துட்டீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் தான் போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பால்காரே? ஐயோ, நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணம் சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இனி உழ வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்ட பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையிலே நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இதோ வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போலான்னு வந்தேங்கக்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டறேன். ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்து தெரு மாரப்பம்பளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறு ஆக்கல. வடிவு பொலம வடிவு. அக்கா, உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா? இல்லக்கா. இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா, இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா, வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், வாங்குற நம்ம சாப்பிடுங்க. அம்மா, தாயே, கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவகிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ, எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்க யாக்கும் போறாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சொல்றேன்ல அக்கா, சோறு இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? பிச்சைக்காரன் என்ன போயிடுச்சு? போக மாட்டேங்கிறானா? ஏய், கட்டையை கிட்டே எடுத்து அடிச்சு போடாதா. ஏக்கா, பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிட்ட பார்த்தாலும் நான்டா. ஐயோ, ஏனுங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டிலே பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில 3 சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க உங்க அப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா? ஏண்டா பிச்சைக்காரன் நாய்களா, 3 நாய்கள் உட்கார்ந்து என் வீட்டு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள, பழசெல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் லோன் எல்லாம் வேண்டாம். சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி, நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல்லு பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. 4 நாள் திம்பானுங்களே இவனுங்க. என்ன கட்டு போச்சு? 10 நிமிஷம் பெருமையா இருந்தா ஆக்கி போட்டு போகுது. மனுஷன் செத்தா போயிடறான். வாக்கா. டேய், நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு வராச்சுங்களா? டேய் மாமா, உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16ஆவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அட போதுமாயா, எதுக்கு நச நசம் எடுத்துக்கிட்டு? இந்தா 2 பொரியல் வாயில போடு. என்ன தெரியாதா பொரிக்கல்ல எல்லாம் என்ன விசேஷம்? வெந்த கஞ்சி குடிச்சிட்டு விதி வந்தா சாகலாம்னு கிடக்கிற கிளவிக்கு விசேஷம் என்ன விசேஷம்? சந்தைக்கு போனா ஒரு படி வாங்கியாருவேன், 2 அள்ளி வாயில போட்டுட்டு எடுத்து வச்சேன்னா குழந்தை வந்தா திம்பா. அவன் என்ன இன்னும் காணா? என்ன, என் தம்பி பொண்ணுக்கு ஏதோ நிச்சயம் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். அவன் பொண்டாட்டி போறா, கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிய. பார்த்தா கொஞ்சம் காது குளிர கேட்டுக்கிறேன். வணக்கம் மகா, நல்லா இருக்கேன் மல்லி. ஏகண்ணு, என்ன பெரியாத்தா? யார் வீட்டுல ஏதோ விசேஷம்னு சொன்னானே குழந்தை, யார் வீட்டுல என்ன விசேஷம்னு சொன்னானா? மல்லிய பொண்ணு பாக்குறதுக்கு வெள்ளாங்கோயில
பொண்ணு பார்க்க விஷயத்தை எங்க முன்னாடி என்கிட்ட சொல்ல? முதல்லயே தெரிஞ்சிருந்தா என்னடா பண்ணிருப்ப? வண்டி கட்டி வெள்ளங்கோயில் போய் மாப்பிளக்காரங்களை கையோட கூட்டு வந்துருப்பேன்ல. ஆமா கிழிச்ச போடா, போய் வேலையை பாருடா. வணக்கம் 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 வாங்க. என்ன மணி அழுகுற? நீன கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போற? முதல்ல கண்ணத்தோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க போறாங்க. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கும் மல்லி. மாப்பிள்ள பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன சம்பந்திமா 2 பேரும் சட்டை மாத்திக்க வேண்டியதானீங்க? ஏய், பொடி போடுறதா ஊர் இலையில போய் பொடி போடு. இங்க தும்பின சம்பந்தி அம்மா சகுன சொல்ல எந்திரிச்சிருவாங்க. வைத்திரியா, நீங்க தட்ட மாத்துங்க. நீ வா. பொண்ணுக்குள்ள புடவை தீ பிடிச்சது மனசுக்கு அவள் சரியா படல. அதையும் மீறி கல்யாணம் பண்ணா பையனுக்கு ஒண்ணு இடக்க ஒண்ணு ஆயிடும். அதனால வேற இடமா பாருங்க. ஏய், வாடா போலாம். ஐயா 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 தயவு செய்து நில்லுங்கய்யா, நான் சொல்றதை கேளுங்கய்யா. இது மான பிரச்சனையா? ஐயா நான் சொல்றதை கேளுங்கய்யா. ஐயா ஐயா தயவு செய்து கேளுங்கய்யா. ஐயா உங்களை தான். அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா. இத போய் அவசகனம் நினைச்சா எப்படிமா? போங்கயா. வெள்ளாங்கோயில் இல்லாட்டி ஒரு சுந்தரபாண்டி போறோம். மல்லிகனை மறுபடியும் மாப்பிள்ள கிடைக்காம போடுவான். சொல்லு, ஏன் அப்படி செஞ்ச? நீயே சீல துணியை பத்த வச்சுக்கிட்டேனா? இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. சொல்லு. பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிக்கல, வேற எந்த மாப்பிள்ளைய பிடிக்காது. இது பாரு, நான் சொல்றதை கேட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்தாத. நான் குழந்தையை காதலிக்கிறேன். எப்படி மாப்பிள்ளைய ஒரு ஆம்பளை தானே பார்க்க போறீங்க? குழந்தை ஆம்பளை, ஒரு சுத்தமான ஆம்பளை. வேணாம் புள்ள, இது நடக்காது. கூட பிறந்த அக்காவையும் ஒதுக்கி வச்சுட்டு அவன் முகத்தை கூட பார்க்காம வீராப்பா வாழ்ந்துட்டு இருக்கா அவங்க அப்பா. இன்னைக்கு தான் பெத்த பிள்ளைய இந்த காரியத்தை பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா வேசத்தை வச்சே கொன்னுடுவாண்டி. சாகுறேன், சந்தோஷமா சாகுறேன். வேற ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டிட்டு மரமா வாழறத விட மனசார குழந்தையோட பொண்டாட்டியா சாகுறேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. அந்த நினைப்புல கூட உங்க அப்பா ஒண்ணு சாக விட மாட்டான், குழந்தையும் வாழ விட மாட்டான். இது எங்க அத்தை சக்கரை தண்ணி வச்சு வளர்ந்த உடம்பு. அவன் போகும்போது அந்த வீட்டை கொண்டா போறா. அதுல இன்னொரு பெரிய தவா, குழந்தை நினைப்போட நான் வாழ்ந்துட்டு போறப்போ. ஏன் குழந்தை இப்படி ஓடி வர? இந்தாங்க, இந்த மாதிரி தலையில இப்பதானுங்க திருப்தி. கொஞ்சம் மெதுவா ஓடுறதால கையில இருக்க நேரத்துல உங்க தலையில இருக்க நேரம் தான் அதிகமா இருக்கணும். ஓடியாந்த ஏன் குழந்தை, நான் ஆசைப்படுறேன்னு ஓடி ஓடி பூ கொண்டான்னு தெரிய, உனக்குன்னு ஆசையே கிடையாதா? நான் எனக்கு ஆசைப்படுறது, இந்த மண்ணை ஆசைப்படு, அந்த மரத்தை ஆசைப்படு, அந்த அழகான மலையை ஆசைப்படு. ஏன் உன்னை நீயே ஆசைப்படு. மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒண்ணு மேல ஆசை இருக்கணும் குழந்தை. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. சொல்லட்டுங்களா? சொல்லு, கமான். அது உங்களை பத்தி தானுங்க. என்ன பத்தியா? நான் சொல்றேனுங்க, ஆனா சொன்னதுக்கு அப்புறம் என்ன கேனக்கா தான் நினைக்க கூடாதுங்க. முதல்ல என்ன ஆசைன்னு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, உங்களுடைய பட்டண துணிலே பாத்துட்டேனுங்களா, ஒரு நாளைக்காவது ஒரு நாள் நீங்க கண்டாங்கி சேலை கட்டி, கை நிறைய கண்ணாடி வலையில போட்டுக்கிட்டு, நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு, கோடங்கை கொண்டை போட்டு, கொண்டை சுத்தியும் பூ வச்சு, கால 2 தண்டையோட எங்க ஊர் பொண்ணுங்க மாதிரி கலகலன்னு சிரிக்கிறத பாக்கணும் ஒரு ஆசை தானுங்க. பாத்தீங்களா, என்ன திருவாத்தான் நினைச்சிட்டீங்களே. ஏனுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குங்களா? நெஞ்சு நிறைய ஆசை இருக்கு குழந்தை. வானத்தை வெள்ளா வளைக்கணும், நிலாவை தலைக்கு வச்சு படுக்கணும். நீங்க வேற நடக்கிற மாதிரி ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுவீங்களா? நடக்கிற மாதிரி
நீ சொல்ற அதே கண்டாங்கி சேலைய கட்டிக்கிட்டு இதே கம்மாங்கரையோரம் ஏதம்மா மழை பெய்யும் போது உன் பாட்டை கேட்டுட்டு கபடம் இல்லாத உன் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் போகணும்னு ஒரு சின்ன ஆசை. அட போக டாக்டர்மா, விட்டா வானத்தை வளைக்கிறேன்றீங்க இல்ல மழையில் நினைறேன்றீங்க, குளிர் எடுக்குமாக்கும். இதுக்கும் சிரிப்பு தானா? உங்களோட பேசிட்டு இருந்தா விடுங்க, நான் மாரபங்கத்துல தூர் எடுக்க போனோம், நான் வாங்குங்க. அட போங்கம்மா. ஐயோ சாப்பிடு குழந்தை. வேண்டாங்க, எனக்கு பிடிக்கல. ராத்திரி சாப்பிடாம வயித்த பட்னி போடக்கூடாது, சாப்பிடு. பிச்சை சோறு திங்கிறவன்னு திட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? சோத்தை பத்தி சொன்னதுக்காக நான் வருத்தப்படல, 2 அடி அடிச்சாலும் தாங்கியிருப்பேன். எங்க ஆத்தால பத்தி சொல்லிட்டானே, எங்க ஆத்தா பரிசுல இருந்தப்போ மாரியாத்தா மாதிரி கூட பெரியாத்தா சொல்லும், அந்த ஆத்தால போய் திட்டானுங்களே, அதாங்க மனசு தாங்கல. என்ன பெத்து போட்டு எங்க ஆத்தா செத்து போனா நான் என்னங்க பண்ண முடியும்? சும்மா அண்ணாதானு சொல்லிட்டு. சரி சரி, சும்மா அதையும் நினைச்சிட்டு இருக்காத. இனிமே நான் இருக்கிற வரைக்கும் நீ என்னது இல்ல. சாப்பிடு. நிஜமா? நிஜமா. அடவா ஆடம் குக்கமக்கா. வாசல்ல கட்டி வச்சு நான் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்லதான் இருக்கு, நாடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி நாய பாத்துக்காம பொட்ட கழுத, அதை தவிர உனக்கு என்ன ஆயிருது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏடி நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாளே. அது என்ன நீங்க 4-5 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற, தூங்கும் போது விஸ்கு விஸ்கு வந்துச்சு, தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளிய போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோட் பண்றான். நான் கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன உன் மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூஞ்சில 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா, மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கேட்டு இருக்கிறான். இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போது தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா கார தூக்கணும் போது தோணுது. சொல்றான். ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி வானாய. அக்கா, என் நாயை பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உன்னை கடிச்சு வைக்க ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா